பைபிள் சொல்லுகிறது, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தலைமுறை தலைமுறையாய் இந்த அமிலேக்கியன் தம் ஜனத்தையும் குடும்பங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறான், தோல்வியடைய செய்து கொண்டிருக்கிறான். இந்த அமிலேக்கியன் இனிமேல் நமக்கு முன் நிற்பதில்லை. காரணம், கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். யெகோவா நிஸ்ஸி, அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். அவர் நமக்கு முன்னே போவார். அவர் யுத்தத்தை நடப்பிப்பார். அவர் நமக்காய் கிரியை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டீர்கள். உங்களுடைய கல்வியில தோற்று போக மாட்டீர்கள். தொழிலில் தோற்று போக மாட்டீர்கள். எல்லா இடங்களிலேயும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம். கன்மலையின் வெடிப்புகளுக்குள் நாம் இருந்தால், பைபிள் சொல்லுகிறதே, அபிமெலேக்கியரிடத்தில் வெற்றி பெற்ற உடனே மோசே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டின. யெகோவா நிஸ்ஸி, வெற்றி கொடி ஏந்தினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இனிமேல் தோல்வி அடைவதில்லை. கிறிஸ்துவுக்குள், ஆண்டவராகிய கிறிஸ்து என்ன கன்மலைக்குள் வாழ்கிற நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.